ஹீரோயினி ரொம்ப பணக்காரியா இருக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அந்த டைம்ல அவளோட தங்கச்சி அவளை கத்தி எடுத்து குத்திடுறா. 2 பேத்துக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. எதனால அப்படின்னா 2 பேத்துக்கும் ஒரே டைம்ல மேரேஜ் பண்ணலான்னு மாப்பிள்ள பார்த்திருப்பாங்க. அவளோட தங்கச்சி வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டுல கல்யாணம் பண்ணிருப்பா, இவளுக்கு ஒரு ஏழை வீட்டுல தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. தங்கச்சியோட ஹஸ்பண்ட் திடீர்னு இறந்துடுறாரு. இவளுக்கு நிறைய கடன் இருக்கு. ரோட்ல எல்லாம் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கா. வேற வழியே இல்ல, அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் கிடையாது. ஹீரோயினி வந்து என்னதான் ஏழை வீட்டுல கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இவளோட சொந்த முயற்சியால அவரை வந்து ஒரு பெரிய பணக்காரராக்கி இவளும் பணக்காரி ஆயிரா. அதனால ஹீரோயினியை வந்து அவ தங்கச்சி கொன்றா. இது எல்லாமே பாஸ்ட், போன ஜென்மத்துல நடந்தது. ஹீரோயினிக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. இப்போ கரண்ட்ல தான் காட்டுறாங்க. அவளுக்கு அம்மா கிடையாது, சித்தி தான். அவளோட சித்தியும் அப்பாவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, உனக்கு வந்து நீ ஏழை குடும்பத்துல தான் கல்யாணம் பண்ணி ஆகணும், வேற வழி இல்ல. அவளுக்கு வந்து அந்த பணக்கார மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணணும்னு சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ அந்த பாஸ்ட்லயே இருந்ததுனால ஒரே அதிர்ச்சியில இருக்கா. ஓ, இது எல்லாமே பாஸ்ட் தானே, இப்ப பிரசன்ட்லயும் அதே மாதிரி தான் நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அவளை உன்னோட தங்கச்சி அப்படிங்கறனால நீ தான் விட்டு கொடுக்கணும், அவளுக்கு அவ பணக்கார மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க சித்தி சொல்லும்போது அவங்க அப்பாவும் சொல்றாரு, ஆமா உன்னோட விதி, நீ வந்து ஏழைய கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது, அதை யாராலே மாத்த முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த இடத்துக்கு அவளோட தங்கச்சி வந்து நான் ஏழை வீட்டுல கல்யாணம் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு அவ சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. என்ன வித்தியாசமா இருக்கு, இவ அப்படி சொல்றாளே, ஆனா இவ போன ஜென்மத்துல பணக்கார வீட்டுல தான் கல்யாணம் பண்ணணும்னு அடம் பிடிச்சா, இப்படி மாறினான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்க அப்பா, நீ கன்ஃபியூஸ் பண்ணாத, நீ தானே ஆசைப்பட்ட பணக்கார வீட்டுல கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு, நீ நல்லா இரு, நீ ஏன் கஷ்டப்பட போற ஏழை வீட்டுல போய் அப்படின்னு சொல்லும்போது, இல்லப்பா அக்காவை வந்து அந்த பணக்கார வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுங்க, ஏன்னா பாக்குறவங்க எல்லாருமே தெரியும்ல அவளை நம்ம ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கவங்க, பரவாயில்லையே அவங்க அக்காவுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காங்களே, ஏன்னா அவ கல்யாணம் பண்ணி போற இடம் பணக்காரவங்கிற அப்படின்னால யாரும் தப்பா பேச மாட்டாங்க அப்படின்லாம் சொல்றா. ஹீரோயினி கிட்ட போய் சொல்றா, உங்க அம்மா இறந்துட்டான்னு எனக்கு தெரியும், ஆனா நீ வருத்தப்படாத, உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது எங்களோட கடமை தானே, நான் உனக்கு நல்லதுதான் நினைக்கிறேன், நீ அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நீ நல்லா இரு அப்படின்லாம் சொல்றா. அப்ப அவங்க அம்மா சொல்ற, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, நீ கல்யாணம் பண்ணணும்னு சொன்ன இடம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அவங்க நமக்கு வரதட்சணையே கொடுக்கல, ஒரு வீடு கூட கிடையாது, நீ அங்க போய் வாழ்ந்த அப்படின்னா எல்லாத்துக்கூடயும் ஒரே வீட்டுல தான் ஒன்னா வாழணும், தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். அம்மா நீ எப்பவுமே வந்து வெளி தோற்றத்தை பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணாத, அவர் வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா பெரிய பணக்காரர் ஆவாரு, எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா அவரோட தலையில அதுதான் எழுதி இருக்கு, அவர் பணக்காரர் ஆகும்போது நானும் பணக்காரரோட மனைவியா வாழ்வேன், அது மட்டும் இல்லாம இந்த பணக்காரவங்க வீட்டுல கல்யாணம் பண்ண அப்படின்னா 3 மாசத்துல எப்படியும் அவங்க வந்து இறந்துருவாரு, அப்புறம் நான் ரோடா போய் பிச்சை தான் எடுக்கணும். இப்போ ஹீரோயினியோட மைண்ட் வாய்ஸ், இவளுக்கு எப்படி எல்லா உண்மையும் தெரியும், ஒருவேளை இவளும் வந்து அடுத்த ஜென்மம் எடுத்துக்காளா, பாஸ்டால ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது அவளோட தங்கச்சி அடம் பிடிக்கிற, அம்மா அப்பா தயவு செஞ்சு என்ன அந்த ஏழை குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுங்க, நீ எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி அழுதுட்டு இருக்கா. அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, உன்னோட ஆசை எதுவோ அதையே நாங்க வந்து நிறைவேற்றி வைக்கிறோம், எங்களுக்கு எப்பவுமே உன்னோட விருப்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினி கிட்டயும் அவங்க அப்பா சொல்றாரு, பாரு உன் தங்கச்சி உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கா, உன்னை வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டுல வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறா, எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லவும் அவளோட சித்தியும் சொல்றாங்க, நீயும் எங்களோட பொண்ணு தான், நீ நல்லா வாழணும்ல, இந்த ஆப்பிள் சாப்பிடு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து அவளோட தங்கச்சி சொல்லிட்டு இருக்கா, நானும் வந்து மறுஜென்மம் தான் எடுத்திருக்கேன், எனக்கு பார்த்து ஞாபகம் இருக்கு, இந்த தடவை நான் வந்து தப்பு பண்ண மாட்டேன், அந்த ஏழை வீட்டுல கல்யாணம் பண்ணி பெரிய பணக்காரரோட மனைவியா மாறுவேன், அதே நேரத்துல நீ அந்த ஹேண்டிகேப்பை கல்யாணம் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுவ கடைசி வரைக்கும் அப்படிங்கும்போது ஹீரோயினியோட மைண்ட் வாய்ஸ், நீ இதுக்கு கண்டிப்பா வருத்தப்படுவ, அவ்வளோ ஈஸி கிடையாது ஏழையா இருந்து பணக்காரர் ஆகுறது அப்படின்னு நினைக்கும் போது அவளோட சித்தி சொல்றாங்க, 2 பேரும் திங்ஸை பேக் பண்ணி ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ அவளோட தங்கச்சி சொல்லிட்டு இருக்கா, என்னோட மேரேஜுக்காக $1 மில்லியன் வரதட்சணையை அம்மா அப்பா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாம ஒரு லக்ஸரி காரும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, நான் எப்படியோ எங்க ஃபேமிலியில ஒரு நல்ல பேரோட போவேன், ஆனா உனக்கு ஒண்ணுமே கிடையாது, நீ அந்த பணக்கார ஃபேமிலியில வந்து எல்லாரும் உன்னை பார்த்து சிரிப்பாங்க அப்படிங்கும்போது ஹீரோயினி சொல்றா, நீ வந்து தேவையில்லாம சங்கடப்படாத, உனக்கு ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு தெரியல, நீ வந்து தப்பா திங்க் பண்ற அப்படிங்கவும் அவளோட தங்கச்சி சொல்றாங்க, நீ என்னை பத்தி ரொம்ப கவலைப்படுறேன்னு எனக்கு தெரியுது, நான் லைஃப் லாங் ஒரு பெரிய பணக்காரியா பணத்திலேயே பொருளுவேன் அப்படிலாம் அவ சொல்றதை கேட்டுட்டு, உனக்கு நம்பிக்கை இருக்கா அவங்க ஏழையா இருந்து கண்டிப்பா பணக்காரர் ஆவாங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, ஆமா எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு, பணக்காரவங்க எல்லாருமே ரொம்ப சாஃப்டானவங்க தான், நீ கல்யாணம் பண்ணிக்க போற இடம் வந்து ரொம்ப பணக்கார ஃபேமிலி தான், ஆனா அவர் வந்து ஒரு ஹேண்டிகேப்பு, அவங்க அம்மா கிட்ட இருந்து நீ கொஞ்சம் கூட பணத்தை வாங்கவே முடியாது, அவ்வளோ பணக்காரங்களா அவங்க இருந்தா கூட சரியால கஞ்சன், அவங்க அம்மா ஒரு பணம் பேய், உன்னை நல்லாவே பாத்துக்க மாட்டாங்க, அது மட்டும் இல்லாம நீ சீக்கிரம் வந்து விடோவாயி ரோட்ல எல்லாம் போய் பிச்சை எடுக்க போற அப்படியெல்லாம் அவ சொல்றது கேட்டு ஹீரோயினி கோவம் வந்து அவளை அடிச்சிடறா, என்ன அடிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படிங்கும்போது வாயை மூடு, அவங்க வந்து ஒரு பெரிய ஜென்ரேஷன் வைஸ் வந்து நிறைய எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க, நிறைய உயிரெல்லாம் காப்பாத்திருக்காங்க, அவர் வந்து ஒரு ஹேண்டிகேப்பா இருக்கலாம் ஆனா அவர் ஒரு பெரிய பிசினஸ் மேனு அப்படின்னு ஹீரோயினி பேசுறதெல்லாம் அவ கல்யாணம் பண்ணிக்க போறா இல்லையா அந்த பணக்கார ஃபேமிலியில
இருந்து அந்த வீட்டுல வேலை செய்யறவங்க வந்திருப்பாங்க. அவங்க இதையெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயினியோட மாமியார் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க மாமியார் கேக்குறக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெளியில இருக்கவங்க எல்லாருமே எங்களை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க, எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், பாக்குறவங்க எல்லாம் தப்பா பேசும்போது அந்த பொண்ணு இவ்வளவு தூரம் தெளிவா நம்ம ஃபேமிலியை பத்தி யோசிக்குது, நீங்க அந்த பொண்ணுக்காக நிறைய வரதட்சணை எல்லாம் ரெடி பண்ணி வைங்க, நம்ம ஃபேமிலியோட மரியாதை என்ன அப்படிங்கறத அந்த ஃபேமிலி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க 2 பேருமே ரெடியா இருக்காங்க. அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாம் பேசுறாங்க, பரவாயில்ல ஹீரோயினோட தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க போற ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருந்தா கூட வாடகைக்கு லக்ஸரி காரெல்லாம் வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா ஹீரோயினி தான் பாவம், அவளுக்கு எந்த வரதட்சணையுமே கொண்டு வரல இப்ப வரைக்கும். அவளோட மாமியாரு அவளை மதிக்க கூட இல்ல, ஒரு கார் கூட அனுப்பல. அவங்க ஃபேமிலியே இவளை ரொம்ப மோசமா தான் நடத்த போறாங்க, ரொம்ப கேவலமா பாக்குறாங்க அப்படியெல்லாம் அவங்க பேசும்போது ஹீரோயினோட தங்கச்சி வந்து மைண்ட் வைஸ்ல நினைக்கிறா, இது கம்மி தான், உனக்கு இன்னும் நிறைய அவமானம் எல்லாம் இருக்கு, இந்த ஜென்மத்துல நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட போற, நான் நல்லா வாழ போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அப்போ அங்க இருந்தவங்க எல்லாருமே அடிச்சு பிடிச்சு ஓடுறாங்க. அங்க பாருங்க எவ்வளவு லக்ஸரி கார்ஸ், பாக்குறதுக்கே சூப்பரா இருக்குல்ல, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு அவங்க ஹீரோயினுக்கு வரதட்சணை கொடுக்கறத பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லவும் இவ தங்கச்சிக்கு ஒரே பொறாம, என்ன நடக்குது, இவளுக்கு எதுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு திங்க் பண்றா. இப்போ வந்தவங்க எல்லாருமே ஹீரோயினிய வந்து ரொம்ப ரெஸ்பெக்டா கூப்பிடுறாங்க, வாங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயினிய சொல்றா, உனக்கு பாக்குறதுக்கு ஏதாவது ஃபீலிங்கா இருக்கா அப்படின்னு கேக்குறா. நான் எதுக்கு ஃபீல் பண்ண போறேன், நான் எப்பவும் ஃபீல் பண்ண மாட்டேன், எதுக்காக ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறா. இப்போ அவளோட அம்மா சொல்றாங்க, வா டைம் ஆகுது, சீக்கிரம் வந்து கார்ல ஏறுன்னு கூப்பிடுறாங்க. இப்போ தங்கச்சி மைண்ட் வாய்ஸ் ஹீரோயினிய பார்த்து, நீ ரொம்ப பெருமைப்படாத, நான் சீக்கிரம் பணக்காரி ஆகிறது உறுதிதான், ஆனா நீ சீக்கிரம் ரோட்ல போய் பிச்சை எடுப்ப, இது வந்து நீ வந்து ஒரு பெரிய குழியில விழுறதுக்கு இது வந்து ஆரம்ப ஸ்டேஜ் தான் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே 2 பேரும் ஒருத்தர் கிராஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவளோட சிஸ்டர் வந்து போய் இறங்கினோடனே அவங்களோட மாமியார் வந்து அவளுக்கு ஒரு கோல்டு வளையல் ஒன்று கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இது கொஞ்சம் பழசுதான் ஆனா தங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவ மைண்ட் வைஸ்ல நினைக்கிறா, இது பாக்குறதுக்கு ரொம்ப அழுக்கா இருக்கு, சரி பரவாயில்ல, பாஸ்ட் லைஃபுக்கு இந்த லைஃப் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு திங்க் பண்றா. அப்புறம் அவளோட பாஸ்ட் லைஃபை பத்தி மைண்ட் வாய்ஸ்ல யோசிக்கிறா. அவ போய் என்ட்ரியில இறங்குறா. அப்ப வந்து அவங்க ஒன்னும் கிஃப்ட் கொடுக்கல, என்னாச்சு கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு எதுவும் கொடுக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்ப வந்து அவங்க ஒரு கவர் பணம் கொடுக்குறாங்க. இந்த ஊர்ல எல்லாருமே உங்களை ரொம்ப பெரிய பணக்காரங்கன்னு சொல்றாங்க, ஆனா அது பொய், நீங்க ரொம்ப சரியால கஞ்சன் அப்படின்னு அவ சொல்லிட்டு அந்த ஊதுபத்தி ஸ்டாண்டை எட்டி உதைச்சிருவா. அவங்க மாமியார் வந்து கோவப்பட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இந்த மாதிரி பேசுறதுக்குன்னு அரைஞ்சிடறாங்க. உன்ன சொல்லி தப்பு இல்ல, உன் வளர்ப்பு சரியில்லை, உனக்கு நான் ஒரு நல்ல லெசனை கத்து கொடுக்குறேன், அது மட்டும் இல்லாம நீ எப்படி இருக்கணும்னு நான் உனக்கு எல்லாம் சொல்லித்தரேன், நீ ஃபர்ஸ்ட் இப்ப முட்டி போடு, நீ எப்ப வந்து நீ பேசுனது தப்புன்னு நினைக்கிறியோ அதுக்கப்புறம் தான் நீ எந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ அதை தான் அவ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ கரண்ட்ல அவளோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்கான், அம்மா வந்து பழைய வளையல் கொடுத்தாங்க, நீ ஃபீல் பண்ணாத, நான் சீக்கிரமே பெரிய பணக்காரன் ஆயிடுவேன், ஆனதுக்கு அப்புறம் உனக்கு சூப்பரா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளும் ஆமா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வைஸ்ல நினைக்கிறா, அவர்கிட்ட இப்போ பணம் இல்லை அப்படின்னா கூட ஃபியூச்சர்ல அவர் பெரிய பணக்காரர் ஆகும்போது எல்லா பணமும் என்னோடதாயிரும், அவர் ரொம்ப நல்லவர், ஆனா பாவம் எங்க அக்கா தான் இன்னைக்கு அங்க போய் அவ எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட போறான்னு தெரியல, அவங்க மாமியார் அவளை போட்டு சித்திரவதை செய்ய போறாங்க, அதெல்லாம் நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு இவ சந்தோஷப்பட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினே கரண்ட்ல தான் காட்டுறாங்க. அவ போய் என்ட்ரி ஆகும்போது அங்க இருந்தவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க, ஐயோ பாவம் இவ வந்திருக்கா, ஆனா அவரால் எந்திக்க முடியாது, அவரு ஒரு ஹேண்டிகேப் வீல் சேர்ல இருக்காரு, என்னதான் பெரிய பணக்காரரா இருந்தா கூட இப்ப 2 பேரும் சேர்ந்து உங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் கூட வாங்க முடியாது. இதையெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினி சொல்றா, நீங்க வந்து எங்க ஃபேமிலியை பத்தி தப்பா பேசாதீங்க, இன்னைக்கு எங்களுக்கு வெட்டிங் டே, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவ சொல்லிட்டு என்ட்ரி ஆகுறா. இப்ப வந்து அவளுக்கு வந்து அவங்க மாமியார் வந்து நிறைய வரதட்சணைன்னு சொல்லிட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு அவ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயினியோட ஹஸ்பண்டும், பரவாயில்ல நீ வந்த உடனே நல்ல விஷயமா தான் பேசுற அப்படின்னு சொல்லவும் அவங்க மாமியார் சொல்றா, நிஜமாவே உனக்கு எந்த வருத்தமும் இல்லாம தான் என் பையனை கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினியும் அவன் பக்கத்துல போய் நின்னுட்டு, நான் வந்து உண்மையாவே மனசார அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், இவரை வந்து நான் ரொம்ப லைஃப் லாங் நல்லா பாத்துக்குவேன், எனக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னு சொல்றா. இப்போ ஹீரோயினுடைய சிஸ்டர் வந்து அவங்க பெட்ரூம்ல என்ட்ரி ஆகும்போது ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்கான், நீ எங்க ஃபேமிலி கிடைச்ச பெரிய பொக்கிஷம், நம்ம ஃபேமிலி கொஞ்சம் ஏழ்மை குடும்பங்கிறனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லும்போது, பரவாயில்ல நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் உங்களை ரொம்ப நம்புறேன், நீங்க தான் வந்து ரொம்ப பெரிய பணக்காரரா கண்டிப்பா வருவீங்கன்னு அவ சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல என்னை பத்தி இவ்வளவு தூரம் ரொம்ப உயர்வா பேசுற, கவலைப்படாத, உன்னை நான் நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ அவ மைண்ட் வைஸ்ல திங்க் பண்றா, ஒரு கப்பிள்ஸோட ஃபர்ஸ்ட் நைட் இப்படிதான் இருக்கும், நல்ல வேலைப்பா பாஸ்ட் லைஃப்ல இருந்த மாதிரி கஷ்டப்படல நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்ட் லைஃப் நினைச்சு பாக்குறா. அவ வந்து அவனோட காலை வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தண்ணி அவன் மேல தெரியாம கொட்டிடும், அவன் கால் ஸ்லிப் ஆகி. அப்போ அவன் சொல்லுவான், நீ வெளியே போ, நல்லவ மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்லவும், நீ ஒரு நன்றி கட்டவன், நீ எம்எல்ஏ தண்ணியை கொட்டி விட்டுட்டு இருக்க அப்படின்னு இவ சத்தம் போட்டு திட்டிட்டு இருப்பா. அந்த நேரத்துக்கு அவளோட மாமியார் வந்து நிக்கிறத பார்த்துட்டு அவ சொல்லுவா, பாரு
பாருங்க உங்க பையனை, அவரோட காலை வாஷ் பண்ணலான்னு போகும்போது அவர் ஏன் மேலேயே தண்ணியை கொட்டி விடுறாருன்னு சொல்லவும், பொய் சொல்லாதான்னு அவளை ஒரு அரைஞ்சிருவாங்க. நீ இந்த ரூம்ல தூங்க வேணாம், நீ போய் தனியா தூங்க, என் பையனை நீ கேர் பண்ணிக்கவும் வேண்டாம், இதுக்கு பதிலாக தண்டனையா உங்க அப்பாவுக்கு வந்து பர்த்டே வருதுல்ல, அதுக்கு உனக்கு நான் எந்த கிஃப்ட்டுமே கொடுத்து அனுப்ப போறதில்ல அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போகும்போது இவ அதை கேட்டு டென்ஷன் ஆகுறா. இப்போ கரண்ட்ல தான் அதை பத்தி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. பாஸ்ட் லைஃப் தான் இப்படி இருந்துச்சு, பிரசன்ட் லைஃப்ல அந்த மாதிரி இருக்காது. ஆனா அவளோட அக்காவை தான் நினைச்சிட்டு இருக்கா. நீ பாவம் ரொம்ப, அப்பா பர்த்டேக்கு வந்து நீ ஒண்ணுமே கொண்டு வராம ரொம்ப அசிங்கப்பட்டு திரும்பி போக போற அப்படின்னு அவ திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினி வந்து அவனோட காலை வாஷ் பண்ணலான்னு போகும்போது அவன் அந்த தண்ணியெல்லாம் கொட்டி விட்டுருவான். நீ ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத, வெளியே போ அப்படின்னு சொல்றான். அப்ப அவ மைண்ட் வாய்ஸ்ல யோசிக்கிறா, நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், நம்ம என்னதான் நல்லவளா இருந்தாலும் நம்ம தான் ப்ரூஃப் பண்ணும், அப்ப கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும்னு அவன் நினைக்கிறா. அந்த இடத்துக்கு அவங்க மாமியார் வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்னு அவங்க கேட்டுட்டு, அங்க யார் இருக்கீங்க, வந்து இதெல்லாம் கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அம்மா நான் அவரோட காலெல்லாம் வாஷ் பண்ணலான்னு பார்த்தேன், அப்போ நான் தெரியாம பக்கெட்டை கொட்டிட்டேன் அப்படின்னு அவ சொல்றதை கேட்டு, இல்லம்மா நான் வந்து வெளியே இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன், நீ பக்கெட்டை கொட்டல, அவனுக்கு சின்ன வயசுல இருந்து கால் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, அதனால அவன் தான் கொட்டினான், எனக்கு எல்லாம் தெரியும், அவன் வந்து யாரையுமே நம்ப மாட்டான், கொஞ்சம் அப்படிதான் பேசுவான், நீ அதை புரிஞ்சுக்குவேன்னு நான் நினைக்கிறேன். அம்மா நான் வந்து இப்போ அவரோட ஒய்ஃப், அவரை வந்து லைஃப் லாங் நல்லா பாத்துக்கிறது என்னோட கடமை, அவர் அந்த நிலைமையிலேருந்து மாத்தி நான் கண்டிப்பா அவருக்கு நல்ல லைஃப் கொண்டு வருவேன் அப்படின்னு அவ சொல்றது கேட்ட அவங்க மாமியார் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் அவன் கால் அப்படி இருக்குன்னு அவங்க மாமியார் வருத்தப்படும் போது, அம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த குடும்பத்துக்கு நான் ஒரு நல்ல வாரிசை தருவேன் சீக்கிரம் அப்படின்னு சொல்றான். அதையெல்லாம் கேட்டு அவங்க மாமியார் ரொம்ப சந்தோஷப்பட்டு, போங்க போய் உங்க ரூம்ல ரெஸ்ட் எடுங்க, நான் கிளம்புறேன்ட்டு போறாங்க. இப்போ இவன் திட்டிட்டு இருக்கான், நீ நல்லவ மாதிரி பேசி எங்க அம்மா வேணா முட்டாளாக்கலாம், ஆனா உன்னோட பேச்செல்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது அப்படின்னு அவன் சொல்றதை கேட்காம அவனை இவளே தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வைக்கிறான். உங்க அம்மா வந்து வெளியில தான் இருக்காங்க இன்னும், அதனால அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காகவாவது நம்ம சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்கணும் அப்படின்லாம் அவ சொல்றான். இவங்களும் உள்ள ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது இப்ப வெளியில இவங்க அம்மா இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஹீரோ மைண்ட் வாய்ஸ்ல நினைக்கிறான், நீ லைஃப் லாங் என் கூட இப்படிதான் வாழ போறியா, உனக்கு கஷ்டமா இல்லையா மனசுக்கு அப்படின்னு அவன் திங்க் பண்றான். இப்போ அடுத்த நாள் காலையில ஹீரோயினியும் அவளோட ஹஸ்பண்டும் ரொம்ப சந்தோஷமா வர்றதை பார்த்துட்டு அவங்க அம்மா சொல்றாங்க, அவ பாரு உன்னை எவ்வளவு அன்பா கேர் பண்ணிக்கிறா, நீயும் அவளை நல்லா நடத்தணும், அவகிட்ட முகத்தை சுழிச்சு வச்சு சங்கடப்படுற மாதிரி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்றாங்க. அவனும் சரின்னு சொல்றான். நேத்து நைட்டு எப்படி ரெண்டு பேரும் ஓகேவான்னு கேக்குறாங்க. அப்பா ஹீரோயினி சொல்றா, ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில கிள்ளி வச்சு நீங்களும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க வந்து அவங்க மாமியார் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஹீரோயினியோட அப்பா பர்த்டேக்கு வந்து ஹீரோ வந்து கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணியிருப்பாரு, அது என்னன்னு காட்டிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களும் சந்தோஷப்பட்டுட்டு, பரவாயில்ல என் பையனுக்கு இந்த அளவுக்கு கேரிங் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களும் நிறைய கிஃப்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்கன்னு நிறைய சொல்றாங்க. அப்போ ஹீரோயினி சொல்றா, இதுக்கு இவ்வளவுலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லவும், இல்ல எங்க ஃபேமிலி வந்து அவங்க மருமகளை எவ்வளவு நேசிக்குது அப்படின்னு வந்து இந்த ஊரு எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும், உங்க ஃபேமிலி தெரிஞ்சுக்கட்டும், அது இல்லாம நீ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்து உங்க வீட்டுக்கு திரும்பி போற, அதனால நீ ரொம்ப கௌரவமா இருக்கணும் அங்க போய் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹீரோயினிக்கு. இப்போ ஹீரோயினியோட அப்பா பர்த்டேக்கு வந்து எல்லாரும் வந்தவங்க எல்லாம் விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துக்கு அவளோட தங்கச்சியும் வரா. அப்பாவுக்கு வந்து பர்த்டே விஷஸ் பண்ணிட்டு, நாங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொண்டு வந்தோம், அது இப்பதான் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெஷ்ஷா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா. அவளோட ஹஸ்பண்டும் வந்து விஷ் பண்றான். விஷ் பண்ணிட்டு கண்ணு முன்னாடி காமிக்கிறான் ஆமையும் கோழியும். அவங்களுக்கு ஒரே ஷாக்கு, என்ன இது, அந்த பக்கம் தள்ளி வை அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இப்ப அந்த கூட்டத்துல இருக்கவங்க எல்லாருமே என்ன இப்படிலாம் வந்து கிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுறாங்க. இப்போ இவளோட மைண்ட் வாய்ஸ், இந்த கஷ்டம்லாம் கொஞ்ச நாள் தான், என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப பெரிய பணக்காரர் ஆகும்போது யார் இந்த மாதிரி எல்லாம் சிரிக்க போறாங்க, எங்களை தான் தூக்கி வச்சு பேசுவாங்க அப்படின்னு யோசிக்கிறா. அம்மா என்னாச்சு, அவ அக்கா இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான நாள், அவங்க அப்பாவுக்கு பர்த்டே, எவ்வளவு லேட்டா வரா பாரு, அவ இன்னும் ஆளை காணும் அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. அம்மா எனக்கு தெரிஞ்சு அவ வந்து கிஃப்ட் கொண்டு வர மாட்டா, அவங்க மாமியார் ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க அவளை, அவங்க ஹஸ்பண்டும் அவளை வந்து ரொம்ப வெறுத்து ஒதுக்குறாங்க, அவ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கா, நீ வேணா பாரு அப்படிதான் நடக்கும் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும் போதே அவ வந்துருவா. அங்க இருந்தவங்க எல்லாம் அவளை பார்த்துட்டு சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா, அழகா இருக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவளோட தங்கச்சி மைண்ட் வாய்ஸ்ல யோசிக்கிறா, நல்லா ட்ரெஸ் மட்டும் பண்ணிட்டு வந்தா என்ன புண்ணியம், ஒரு கிஃப்ட் கூட கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினி அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, அப்பா இன்னைக்கு உங்க பர்த்டே, நான் மட்டும் தனியா வந்திருக்கேன்னு எதுவும் நினைக்காதீங்க, அவர் வர முடியல கூட அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா திட்டுறாரு, நீ ஏன் எல்லாரும் முன்னாடி எங்களை அவமானப்படுத்துற அப்படின்னு சொல்லவும் அவளோட தங்கச்சி, அப்பா எதுக்குப்பா அக்காவை குறை சொல்றீங்க, அவளே பாவம், ஏற்கனவே அவங்க மாமியார் வீட்டுல அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு அவ சொல்லும் போது, அது இல்லாம அவர் வந்து உங்களுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு, கிஃப்ட் உள்ள வந்துட்டு இருக்கு பாருங்கப்பான்னு சொல்லவும், போதும் நிறுத்து, உன்னை ஏற்கனவே உங்க மாமியார் குடும்பத்துக்கு யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு எனக்கு தெரியும், எப்படி அவங்க கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அனுப்ப முடியும் அப்படின்னு அவர் சொல்லும் போது இங்க ஒருத்தர் வந்து சொல்றாரு, யாருக்கிட்ட இருந்து இப்படி கிஃப்ட் வந்துச்சுன்னு தெரியல, எனக்கே பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, என்ட்ரன்ஸ்லயே உள்ள நுழைய முடியல, அவ்வளோ பெருசு கிஃப்ட், கண்டிப்பா அது வந்து ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போது, இப்ப அவங்க தங்கச்சி சொல்றா, வேற நம்ம கெஸ்ட் யாராவது அனுப்பிச்சிருப்பாங்க, ஆனா
ஆனா இவளை பாருங்க அப்பாக்கு எந்த gift கொண்டு வராம வந்திருக்கா அப்படின்னு சொல்லவும் அவளோட அம்மாவும் சொல்றாங்க, ஆமா இவ பெரிய பணக்கார ஃபேமிலியில கல்யாணம் பண்ணிருக்கோங்கிறது மட்டும்தான் அவளுக்கு பெருமை. அவருக்கு உங்க அப்பாவுக்கு கிஃப்ட் அனுப்ப தெரியாதா உங்க ஃபேமிலிக்கு அப்படின்னு அவங்க சொல்லவும் அங்க இருந்தவங்க எல்லாருமே அவங்க ஃபேமிலியை பத்தி தப்பா பேசுறாங்க. ஒரு மாமனார் பர்த்டேக்கு வந்து ஒரு மருமகனுக்கு gift கூட ரெடி பண்ணி கொடுக்க முடியாதா? ஹீரோயினே அவளோட தங்கச்சி கிட்ட நீ எப்படி இப்படி எல்லாம் பேசுற, நீ பேசுறது தப்புன்னு சொல்லவும் அவங்க சித்தி இருந்துட்டு நீ வாயை மூடு, உன்னை விட என் பொண்ணு வந்து எல்லாத்துலயும் ரொம்ப பெஸ்ட் தான், நீ தான் உங்க அம்மா இறந்து போனா பத்தியா, அவளை மாதிரியே ஒரு வேஸ்ட், நீ எல்லாம் பேசுறதுக்கே தகுதி கிடையாது உனக்கு அப்படின்னு அவங்க சொல்லும் போது ஹீரோயினி சொல்றா, எங்க அம்மா பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது, நீங்க மட்டும் எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணல அப்படின்னா இந்த வாழ்க்கை உங்களுக்கு இருந்திருக்காதுன்னு சொல்லவும் அவ வந்து அடிக்க போறா. அந்த நேரத்துக்கு அவங்க அப்பா அடிச்சிடறாரு ஹீரோயினிய. இன்னைக்கு என்னோட பர்த்டே, என் பொண்ணு என் பேரை கெடுத்துறா, எல்லாருக்கும் வந்து சங்கடம் தேவையில்லாம, அதனால நீ ஃபர்ஸ்ட் வெளியே போயிருன்னு அனுப்புறாரு. அந்த நேரத்துல ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. என்னோட ஒய்ஃபை அடிக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் அப்படின்னு திட்டிட்டு வராரு. பார்த்தா அவங்க பின்னாடி கொண்டு வர கிஃப்ட்டை பார்த்துட்டு எல்லாருமே வாயடைச்சு போயிடுறாங்க. இப்பதான் ஹீரோ சொல்றாரு, எங்க ஃபேமிலி பத்தி நீங்க ரொம்ப தப்பா நினைச்சிட்டீங்க அப்படித்தானே, அப்படிங்கவும் நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு அவங்க அப்பா சொல்லும்போது, என் ஒய்ஃபை இங்கிருந்து வெளியே அனுப்பிச்சு என்ன உள்ள வர வைக்கிறீங்களா, இப்படித்தான் நீங்க என்ன வந்து வரவேற்பீங்களா அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, இல்ல என் பொண்ணு பெரிய பொண்ணு தான், ஆனா அவளால உங்க ஃபேமிலியில ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு எனக்கு தெரியல, அதனாலதான் அவ தனியா வந்தாலோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை நான் சத்தம் போட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லும்போது ஹீரோ சொல்றாரு, இல்ல அவ எங்க ஃபேமிலியில ஒருத்தி, எப்படி உங்களுக்கு அவ்வளவு தைரியம் அவளை அடிக்கிறதுக்கு? அவங்க சித்தியும் சமாதானப்படுத்துறாங்க, இல்ல இல்ல நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம், அப்படிலாம் நாங்க பண்ணல, தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு அவங்க அப்பாவும் மாறி மாறி ரெண்டு பேரும் சொல்றாங்க. இப்போ ஹீரோயினி தங்கச்சி மைண்ட் வாய்ஸ், இவர் எப்படி இங்க வந்தாரு, எதுக்கு இவ்வளவு பரிசுலாம் கொண்டு வந்தாருங்க, என்ன நடக்குது, இவர் இப்படி எல்லாம் பண்ற ஆள் இல்லையே அப்படின்னு அவர் நினைக்கும் போது ஹீரோ சொல்றாரு, அது எப்படி நீங்க எங்க ஃபேமிலியை வந்து இவ்வளவு தூரம் நினைக்கலாம் அப்படிலாம் அவர் பேசுற கேட்டு ஹீரோயினிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்காக பேசுறாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினி ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்போ அவளோட தங்கச்சி வந்து என்னை நம்புங்க, இந்த கிஃப்ட் எல்லாம் வந்து உண்மையிலேயே கிஃப்ட் கிடையாது, சும்மா வெறும் பெட்டி மட்டும்தான், உள்ள ஒண்ணுமே இருக்காது. இவங்க ஃபேமிலி எல்லாருமே ஹீரோயினியை வெறுக்கிறாங்க, அது அவங்க மாமியார் ரொம்ப கஞ்சத்தனம் பிடிச்சவங்க, ₹1 கூட கொடுக்க மாட்டாங்க, அவங்க எப்படி இவ்வளவு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்கன்னு அவ பேசும்போது ஹீரோயினி கோவம் வந்து அவளை அடிச்சிடறா. என்ன அடிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு இவன் நினைக்கும் போது, உனக்கு பேசுறதுக்கு தகுதியே கிடையாது, இந்த ஃபர்ஸ்ட் அடி வந்து நீ என்ன என் மாமியாரை வந்து அவமானப்படுத்தினதுக்காக, இந்த 2வது அடி நீ என்னோட ஹஸ்பண்டை அவமானப்படுத்தினதுக்காக, இந்த 3வது அடி வந்து என்னையும் அப்பாவை நம்ம ஃபேமிலி எல்லாத்தையும் எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தினதுக்காக அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டே இருக்கா. அவ தங்கச்சி சொல்றா, உனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு நினைக்கிறேன், அதை திறந்து பார்ப்போம், அதுல உள்ள ஒண்ணுமே இல்ல, அதுல ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீ நிஜமாவே கிஃப்ட் கொண்டு வந்திருக்க நாங்க நம்புறோம் அப்படின்னு அவ சொல்லும்போது ஹீரோயினி சொல்றா, அப்ப எங்களை நம்புறீங்களா, நாங்க எதுவுமே கொண்டு வர மாட்டோம் சும்மா வந்திருக்கோம் அப்படின்னு கேட்கவும் அவங்க அப்பா சொல்றாரு, இல்ல இல்ல நாங்க நம்புறோம், ஆனா இங்க நிறைய கெஸ்ட் எல்லாம் இருக்காங்க, இங்க நடக்கிறது எல்லாருமே பார்த்துட்டாங்க, அதனால நம்ம அதை பெட்டியை திறந்து பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு, எல்லாரும் முன்னாடி காமிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே இந்த சந்தேகம் தீந்துரும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அப்போ ஹீரோ வந்து அந்த பாக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி காட்ட சொல்றான். இப்போ ஹீரோயினோட அப்பா, இல்ல இது வந்து என் மருமகன் கிட்ட இருந்த வந்த கிஃப்ட், இதை நான் தான் ஓபன் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு அவர் ஓடும்போது அவர் பின்னாடியே அவங்க சித்தியும் போய் பாக்குறாங்க, 2 பேரும் ஓபன் பண்ணி உள்ள எல்லாமே பெரிய பெரிய கிஃப்டா இருக்கு. லாஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது ஃபுல்லா கோல்டா இருக்கும். அவங்க அப்பாக்கு அதை பார்த்துட்டு ஒரே தலை சுத்துது, எவ்வளோ கோல்டு, ஐயோ இதெல்லாம் எப்படி எனக்காக இவ்வளோ கொண்டு வந்திருக்காங்கன்னு. அப்போ வந்து அவளோட தங்கச்சி, இது எப்படி இவ்வளோ கிஃப்ட் இவங்க தயார் பண்ணி கொடுத்தாங்க, அது இவளுக்காக, ஐயோ இது வாய்ப்பே இல்லை, என்னால் நம்பவே முடியல, எப்படி இப்படிலாம் நடத்துறாங்க உங்க ஃபேமிலியில அப்படின்னு இவளுக்கு ஒரே அதிர்ச்சியில இருக்கா. அப்பதான் அவ சொல்றா, உனக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்றதுக்கான சான்ஸே கிடைக்கல, எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைக்கிறதுக்கு காரணமே நீதான், அதனாலதான் நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்றேன்னு அந்த ஜூஸை கொடுப்பா. அப்ப அவ சொல்றா, உன்னோட திமிரு ரொம்ப நாளைக்கு இருக்காது, சீக்கிரம் இந்த ஃபேமிலி ஒண்ணுமே இல்லாம போக போகுது, உனக்கு அழுகிறதுக்கு கூட ஒரு இடமே இல்லாம போயிடும், நீ கண்டிப்பா பாரு இதான் நடக்கும் அப்படின்னு அவ சொல்றா. இப்போ ஹீரோயின் தங்கச்சி மைண்ட் வாய்ஸ், இப்போ என்னோட பாஸ்ட் லைஃப்ல அதுக்கப்புறம் ஹீரோவை தான் வந்து நாங்க ட்ரீட்மெண்ட்காக கூட்டிட்டு போக சொல்லி சொல்லுவாங்க அவங்க மாமியார், ஆனா என்ன புண்ணியம் நான் பார்த்தேன், ஒரு நல்ல டாக்டர் கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம், அவரால் அதை தாங்கிக்க முடியல, அவர் இறந்துட்டாரு, அவங்க மாமியார் என்ன அடிச்சு தெருவில் தள்ளி விட்டாங்க, பிச்சை எடுத்தேன் ரோடா, ஹீரோ செத்து போனதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும், இப்ப திரும்ப உனக்கு அதுதான் நடக்க போகுது, நீயும் பாரு, கூடிய சீக்கிரம் நீயும் வந்து ரோட்ல பிச்சை தான் எடுப்ப அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினி வந்து ஹீரோ கிட்ட, உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன், என்னை வந்து இவ்வளவு தூரம் நல்லபடியா ட்ரீட் பண்ணதுக்கு எல்லாரும் முன்னாடியும் சொல்றா, பரவாயில்ல நீ எதுக்கும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அவங்க கிட்ட அப்படின்னு சொல்றான். ஹீரோயினி கிட்ட மாமியார் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம சிட்டிக்கு டாக்டர் வந்திருக்காரு, அவர் ரொம்ப திறமையானவர், அவர் இது வரைக்கும் சரிப்படுத்தாத நோயே கிடையாது, நம்ம ஃபேமிலியில இன்னும் 2-3 நாள்ல வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொத்தெல்லாம் வாரிசுக்கு மாத்தி எழுதுவோம்ல, அந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படின்னு அவங்க சொல்லவும், ஹீரோயின் எனக்கு புரியுதுமா, நான் கண்டிப்பா அவரை கூட்டிட்டு வந்து அவருக்கு காலில் ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லி சரி பண்றேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா, ஆனா அவரை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, கவலைப்படாதீங்கம்மா, நான் கண்டிப்பா அந்த கரெக்டான டாக்டரை கண்டுபிடிச்சு அந்த ஃபங்க்ஷன் கூட்டிட்டு வந்து அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு அவரை எழுந்து நிக்க வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது உனக்கு கொஞ்சம் கஷ்டம்
கஷ்டமா தான் இருக்கும் ஆனா அப்படின்னு அவங்க மாமியார் சொல்லும்போது இதுல எனக்கு என்னமா கஷ்டம் இருக்கு, அவர் கண்டிப்பா சீக்கிரம் நடப்பாரு அப்படின்னு ஹீரோயினி சொல்லிட்டு அவ மைண்ட் வாய்ஸ்ல யோசிச்சுட்டு இருக்கா. அதாவது அவளோட பாஸ்ட் லைஃப்ல அவ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருப்பா, அவளோட ஹஸ்பண்ட் வந்து உட்காந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பா, அதை தான் அவன் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ கரண்ட்ல பிரசன்ட் காட்டுறாங்க, ஹீரோயினோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கான், அவ ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அவன் இதெல்லாம் எடுத்துட்டு போன ஆர்டர்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அவன் கேட்கறான். அப்ப அவ சொல்றா நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, நான் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, அப்புறமா வேலை பார்த்துக்கலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படின்னு அவ சொல்றதை கேட்டு அவன் சொல்றான் நீ இப்பதான் நிறைய ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் பண்ண, திரும்ப இப்ப ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்க, என்ன பண்றது இந்த மாசம் செலவுக்கு, இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா டெலிவரி கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ நீ சம்பாதிக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி பணம் தான், நீங்க தான் ஃபர்ஸ்ட் உலகத்திலேயே பெரிய பணக்காரனா கண்டிப்பா மாறுவீங்க, அப்ப இதெல்லாம் ஒரு விஷயமாவே இருக்காது அப்படின்னு அவன் சொல்றதை கேட்டு அப்படியா சரி எனக்கும் பசிக்குது நானும் சாப்பிட்றேன் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த டைம்ல அவனுக்கு கால் வருது, அவன் வந்து டெலிவரி கொடுக்க வேண்டிய பொருள் எல்லாம் சீக்கிரம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டர் கேன்சல் பண்றேன்னு சொல்றாங்க. இப்போ இவன் ரொம்ப சங்கடப்படுறான். அவ என்னாச்சுன்னு கேட்கும்போது உன்னாலதான் எல்லா பிரச்சனையும், என் ஆர்டர்ஸ் எல்லாம் போயிடுச்சு, என்னை வேலை செய்ய விடாம நீ தான் இப்படி பண்ணிட்ட, என் வேலையே நாசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அவ சொல்றா நீங்க கோவப்படாதீங்க, உங்களோட மதிப்பு உங்களுக்கு தெரியல, நீங்க பெரிய லெவல்ல வரும்போது இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பா உங்களை மிஸ் பண்ணுவாங்க, உங்ககிட்ட ரொம்ப கெஞ்சுவாங்க எனக்கு ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவ சொல்றதை கேட்டுட்டு நீங்க சரியா சொன்ன, நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேர் பண்ணாம 2 பேரும் சேர்ந்து குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவ வந்து மைண்ட் வாய்ஸ்ல யோசிக்கிறான் அவங்க அக்காவை, நீ பாரு அவனுக்கு காலுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பா சரி பண்ண முடியாம ஃபெயில் ஆக போகுது, நீ ரோட்ல நிக்க போற, இது நடக்குதா இல்லையான்னு பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயினி டாக்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க வீட்டுல வேலை பார்க்குறவங்களை கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்கா. இப்போ இந்த இடத்துல வந்து டாக்டர் பார்க்க லைனா நிக்கிறவங்க கிட்ட வெளியே ஒருத்தர் குடிச்சிட்டு இருக்காரு உட்காந்து. அவர் சொல்றாரு உங்களுக்கு கால் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லவும் எனக்கு தலை தான் வலிக்குது, எப்படி நீங்க கால் பிரச்சனை சொல்லலாம்னு அவன் கோவப்பட்டுட்டு போறான். இதெல்லாம் ஹீரோயினி பார்த்துட்டு இருக்கா. நானும் ஸ்ட்ரீட் ஃபுல்லா தேடிட்டேன், கடைசி அந்த ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் இருக்கு, அப்ப இவர் தான் அந்த டாக்டரா, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வேலை செய்யறவங்களும் கேட்கறாங்க இவர் உண்மையான டாக்டரான்னு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு கேட்டதுக்கு இல்ல நம்மளோட சைனா ட்ரீட்மெண்ட் படி யாருமே வந்து ஒருத்தவங்களை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவ உள்ள என்ட்ரி ஆகும்போது அந்த டாக்டரும் இன்னொருத்தவங்களுக்கு கையை பிடிச்சி ட்ரீட்மெண்ட்டுக்கு மெடிசன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இது உண்மையா இருக்கும்னு நினைக்கிறேன், இவர் தான் ஒரிஜினல் டாக்டர் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினி அவளோட ஹஸ்பண்ட் போட்டோவை எடுத்து காமிச்சு இவருக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கவும் அவர் டென்ஷன் ஆகி போட்டோவை பார்த்து எப்படி என்ன பிரச்சனை நான் சொல்றது, வெளியே கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி போட்டோ தூக்கி வீசிடுறாரு. இப்போ ஹீரோயினி வெளியில வந்து அந்த போட்டோ எடுக்கலாம்னு எடுத்துட்டு இருக்கும்போது அந்த வெளியே ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு இருந்தாருல அவர் சொல்றாரு அந்த போட்டோவை பார்த்துட்டு ரொம்ப நேரம் அவர் வீல் சேர்லயே உட்காந்துட்டு இருக்கனால அவருக்கு வந்து போன் வந்து தேஞ்சிருக்கு, அப்புறம் பிளட் எல்லாம் ஒரு இடத்துலயே ஸ்டோரேஜ் ஆயிருக்கு, அவருக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த பிரச்சனை இருக்கு, எலும்பு சதை எல்லாத்தையும் திரும்ப ஒன்னா எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது இவளுக்கு ஒரே ஆச்சரியம், நீங்க எப்படி போட்டோ பார்த்து இவ்வளோ எல்லாமே கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது அவர் சொல்றாரு எனக்கு ஒரு போட்டோ போதும், அது என்ன பிரச்சனைன்னு பார்த்து சொல்றதுக்கு. அப்ப அந்த கூட இருந்தவங்க சொல்றாங்க வாங்க போலாம், அவர் டாக்டர் மாதிரி இல்ல பிச்சைக்கார மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப ஹீரோயினி அப்படிலாம் சொல்லாதீங்க, அவரோட வெளி தோற்றத்தை வச்சு நம்ம அப்படிலாம் ஒருத்தவங்களை வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அவர் தான் நம்ம தேடிட்டு இருக்க ஒரிஜினல் மருத்துவர், ஏன்னா அவர் தான் கரெக்டா சொல்றாரு போட்டோ வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எங்க வீட்டுல ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, என்னோட ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அவர் வந்து எந்திரிச்சு நடக்கணும், என் கூட வந்து சரி பண்ணி தரீங்களான்னு கேட்குறா. நீ ரொம்ப திறமையான பொண்ணுமா, கரெக்டா நீ வந்து என்னை கண்டுபிடிச்சிட்ட, நான் தான் ஒரிஜினல் டாக்டர்னு சொல்லி நான் எப்படி சரி பண்றேன் நீ பாரு, பார்க்க தானே போற வா அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதாவது நம்ம ஹீரோவோட தாத்தா எல்லாம் இருக்காங்கல்ல, அவர் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம சொத்து கம்பெனி எல்லாத்தையும் வந்து அடுத்து யாரு பண்ண போறாங்கன்னு சூஸ் பண்ணும்ல, இன்னைக்கு வந்து ஒரு டாக்டர் வந்து சரி பண்ண வரேன்னு சொல்லியிருக்காரு, ஒருவேளை அவனுக்கு சரியாய் அவன் எந்திரிச்சு நின்னா அப்படின்னா இந்த பொறுப்பெல்லாம் அவனுக்கு நான் கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த கூட்டத்துல இருந்தவங்களாம் சொல்றாங்க இத்தனை வருஷமா சரியாகாதது இப்பயா சரியாக போகுது, அதுவும் இன்னைக்கு வந்து அந்த டாக்டர் ஒரே நாள்லயே சரி பண்ண போறாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் என் கால் சரியா கட்டி கூட பிரச்சனை இல்லை, நான் எனக்கு யாரோட சொத்தும் வேண்டாம், நான் எப்போ என்னோட சொந்த திறமையை தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினி தங்கச்சியோட மைண்ட் வாய்ஸ், இந்த குடும்பம் சரியான முட்டாள் குடும்பம், நான் பாஸ்ட் லைஃப்ல நல்ல நல்ல டாக்டர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து சரி பண்ண முடியல, இன்னைக்கு எங்க அக்காக்கு இருக்கு, அவளோட கதை என்னையோட முடிஞ்சு போச்சு, கண்டிப்பா அவர் ரோட்ல தான் நிக்க போறா, நானும் அதை பார்க்க தான் ரொம்ப ஆசைப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கா. அந்த டாக்டர் வரதை பார்த்துட்டு இந்த கூட்டத்துல இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க இவரு தான் டாக்டரா, பார்க்க பிச்சைக்கார மாதிரி இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கவும் அவங்க மாமியார் கேட்கறாங்க இவரு தான் டாக்டரா, என்ன பாக்குறதுக்கு நம்பவே முடியல, எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு அவங்க சொல்லும் போது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணாட்டி பிரச்சனை இல்லை நான் போறேன் அப்படின்னு இவர் கிளம்புறாரு. அப்ப ஹீரோயினி டாக்டர் கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் கிட்ட அம்மா உண்மையான டாக்டர் இவர் தான்மா, நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு போட்டோவை வச்சு என்ன பிரச்சனை இவர் தான் சொன்னாரு, அவரோட வெளி தோற்றத்தை பார்த்து இப்படி எல்லாம் ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்னு அவ சொல்லிட்டு
இருக்கும்போது அவளோட தங்கச்சி சொல்றாங்க, இவர் தான் உண்மையான டாக்டரா, இவர் போலி டாக்டர், உண்மையான டாக்டர் நான் பார்த்திருக்கேன், நீ ஒரு பிச்சைக்காரனை கூட்டிட்டு வந்து பொய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அவ சொல்லவும் ஹீரோயினுக்கு கோவம் வந்து அவளை அடிச்சிடா. என்ன அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன தைரியம் அப்படின்னு அவ சொல்லும் போது, நான் உண்மையான டாக்டர் கூட்டிட்டு வந்திருக்கேன், அவரை அவமானப்படுத்துறதுக்கு உனக்கு என்ன தைரியம் அப்படின்னு அவ சொல்லும் போது, அப்படியா சரி இந்த ஃபேக் டாக்டர் உன்னோட ஹஸ்பண்ட் காலை எப்படி சரி பண்றாரு நானும் பாக்குறேன் அப்படின்னு அவ சொல்லும்போது ஹீரோயினி அந்த டாக்டர் கிட்ட, நீங்க அவங்க பேசுறதை யாரு பேசுறதையும் கண்டுக்காதீங்க, அதெல்லாம் மறந்துருங்க, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க சார் அப்படிங்கிறா. இப்போ உங்க மாமியாரு, வேண்டாமா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, இவரை பார்த்தாலே பயமா இருக்கு, கவலையாவும் இருக்கு, இவர் வேற அவனோட காலை இன்னும் ஏதாவது மோசமா பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்றான், இல்லம்மா எனக்கு என் ஒய்ஃப் மேல நம்பிக்கை இருக்கு, ட்ரீட்மெண்ட் பார்க்கட்டும்னு சொல்றான். ஹீரோ சொல்றது கேட்டு இந்த டாக்டர், உனக்கு ரொம்ப நல்ல திறமையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறாரு. இப்போ ஹீரோயினி வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவளோட தங்கச்சி மைண்ட் வாய்ஸ்ல சொல்றா, நீ நல்லா ப்ரே பண்ணு, இப்போ கொஞ்ச நேரத்துல அழுக போற அப்படிங்கிறா. எனர்ஜி லெவல் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு, அவனால அதை தாங்க முடியாம சேர் பின்னாடி போயிடுது. அப்ப ஹீரோயினோட தங்கச்சி சொல்லிட்டு இருக்கா, அவனுக்கு கால் மட்டும் செத்து போகல, இப்ப ஃபுல் பாடியும் செத்து போச்சு அப்படின்னு சொல்றா. இப்ப அந்த டாக்டர் வந்துட்டு இப்ப அவன் கண் முழிச்சிருவான் அப்படின்னு சொல்லி மருந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போவாரு. அப்ப போகும்போது அவன் அதை குடிச்சிட்டு உடம்பெல்லாம் நடுங்கும். அப்ப ஹீரோயினி தங்கச்சி சொல்றா, அவனுக்கு ஃபிக்ஸ் வந்திருக்கு, சரியாகல அப்படின்னு அவ சொல்லும் போது டாக்டர் கோவப்பட்டு வாயை மூடு, இன்னும் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்லி திரும்பவும் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாரு. நீங்க சரியே பண்ண முடியாது, ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி நடிக்கிறீங்கன்னு அவ தங்கச்சி சொல்றவும் இவர் டென்ஷன் ஆகி அவளை ஒரு உதச்சி விட்டுறாரு. என் ட்ரீட்மெண்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத, முதல்ல அங்க போய் நில்லு அப்படிங்கிறாரு. இப்போ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் டாக்டர் வந்து எந்திரிச்சு நிக்க சொல்றாரு. இப்போ ஹீரோ எந்திரிச்சு நிக்க ட்ரை பண்றான், ட்ரை பண்ணிட்டு அப்படியே உட்காந்துறான். இப்போ அவளோட தங்கச்சி சொல்றா, நான் தான் சொல்றேன்ல இது வந்து ஃபேக் டாக்டர், இவனால கடைசி வரைக்கும் எந்திரிச்சு நிக்க முடியாதுன்னு சொல்றா. அப்போ ஹீரோயினி என்னாச்சு டாக்டர் அப்படின்னு கேட்கவும், ஒன்னும் இல்லம்மா பயப்படாத, இது சாதாரணமா இருக்கிறது தான், இப்பதானே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அந்த ஃபோர்ஸ் அவனால தாங்க முடியல, வேற ஒண்ணும் கிடையாது, அவர் எந்திரிச்சு நின்று வருமா, நீ பயப்படாத அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இப்போ அவ தங்கச்சி திரும்பவும் சொல்றாங்க, அவ தங்கச்சி இன்னுமா அந்த முட்டாள் டாக்டர் சொல்றதை நீங்க நம்புறீங்க, இவரோட காலை எப்பவுமே சரி பண்ண முடியாதுன்னு அவ சொல்றதை கேட்டு அந்த கூட்டத்துல இருந்தவங்க எல்லாருமே பேசுறாங்க, இவர் போலி டாக்டர், அவரால் எந்திரிச்செல்லாம் நிக்க முடியாது, இல்லைன்னா எந்திரிச்சு நின்றுக்கணும்ல நேரம் அப்படின்னு பேசுறாங்க. ஹீரோயினையும் எல்லாரும் அவசரப்பட்டு பேசாதீங்க, அவர் கண்டிப்பா எந்திரிச்சு நிற்பாரு, கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பா நடப்பாரு இன்னைக்குன்னு சொல்லவும் அவளோட தங்கச்சி சொல்றாங்க, நீ தான் வந்து நம்பிக்கிட்டு இருக்க, நீ தான் ஒரு ஏமாத்துக்காரி, ஒரு பிச்சைக்காரனை கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கான்னு பேசுறா. இப்போ ஹீரோட தாத்தாவும் கோவப்பட்டு, நீ வந்து ஃபேக் டாக்டர் கூட்டிட்டு வந்து ஒரிஜினல் டாக்டர்னு சொல்லிட்டு ரொம்ப முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க, நீங்க எங்க ஃபேமிலியோட மருமகளா இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு அவர் கோவப்பட்டு திட்டும் போது அவளோட தங்கச்சி சொல்றாங்க, ஆமா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இவளை ஃபர்ஸ்ட் வெளியே துரத்தி விடுங்க, ட்ரீட்மெண்ட்டுங்கிற பேர்ல அவரை வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கா அப்படின்னு அவ தங்கச்சி சொல்றா. அப்ப அந்த தாத்தாவும் அவளை வெளியே அனுப்புங்க அப்படிங்கிறாரு. இப்போ அவளோட தங்கச்சிக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு, நான் தான் சொன்னேன்ல, நான் தான் வந்து இந்த ஜென்மத்துல ஒரு பெரிய பணக்காரருக்கு மனைவியா வாழ்வேன், நீ உனக்கு அதுக்கு தகுதியே கிடையாது, உனக்கு ரோட்ல பிச்சை எடுக்கிறது தான் கன்ஃபார்ம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த செகண்ட்ல ஹீரோ எந்திரிச்சு நிக்கிறான். நடந்து போய் அவளை வெளியே தள்ளிட்டு இருக்கவங்களை எல்லாத்தையும் அடிக்கிறான். என் ஒய்ஃபை தொடுறது யாருக்கு துணிச்சல் இருக்கு அப்படின்னு கேட்கறான். எல்லாருக்குமே ஒரே ஷாக் ஆயிடுச்சு. உடனே இவ ஒய்ஃபுக்கு ரொம்ப சந்தோஷம், ஐயோ நீங்க நிக்கிறீங்க, உங்களுக்கு கால் ஓகேவா, சரியாயிடுச்சா, எது பெயின் இருக்கா அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கா. அங்க சுத்தி பாக்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கு. அவளோட தங்கச்சி சொல்றாங்க, இது எப்படி நடக்கும், அவனோட கால் சரியாகவே ஆகாது, வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு இருக்கா. அந்த கூட்டத்துல இருந்தவங்க எல்லாருமே பேசுறாங்க, இவர் சின்ன வயசுல இருந்து இந்த பிரச்சனை இருக்கே, எப்படி சரியாச்சு, நம்ம கண்ணு முன்னாடி நடந்ததெல்லாம் மேஜிக்கா அப்படின்லாம் பேசுறாங்க. அப்ப இந்த தாத்தாலாம் இவர் தான் ஒரிஜினல் டாக்டர் போல, நம்ம தான் எல்லாரையும் தப்பா பேசிட்டோம் அவரை அப்படின்லாம் அவங்க ஃபீல் பண்றாங்க. ஹீரோயினி அந்த டாக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றா. இப்ப அவளோட தங்கச்சி மைண்ட் வாய்ஸ்ல யோசிக்கிறா, நான் பாஸ்ட்ல 100 டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன் ட்ரீட்மெண்ட்டுக்கு, யாராலே சரிப்படுத்த முடியல, இவ எப்படி சரி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவ கோவத்துல கத்துறா. நீ ஏன் உன் மேல இருக்க தப்பை எப்பவும் புரிஞ்சுக்க மாட்ற, எப்பவுமே வாய்ப்பு வந்து உன் கண்ணு முன்னாடி இருக்கும்போது நீ தான் அதை யூஸ் பண்ணிக்கணும், உன் மேல எப்பவுமே தப்ப வச்சுட்டு மத்தவங்கள சொல்லாதன்னு அவ சொல்லிட்டு இருக்கும்போது அவளோட தங்கச்சி திரும்பவும் சண்டை போடலான்னு வரும்போது ஹீரோ வந்து திட்டுறா, நீ திரும்பவும் என் ஒய்ஃப் ஏதாவது சொன்ன அப்படின்னா உன்னையும் உங்க ஃபேமிலி எல்லாருமே இந்த சிட்டியை விட்டே நான் அனுப்பிச்சிருவேன், அவகிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணாத அப்படிங்கிறான். இப்போ அவளோட தங்கச்சி கோவப்பட்டு, ரொம்ப சந்தோஷப்படாத, இன்னைக்கு உனக்கு லக்குன்னு நினைக்கிறேன், ஆனா இது ஃபேக் ட்ரீட்மெண்ட் தான், இது ரொம்ப நாள் நிலைக்காது, என்னோட ஹஸ்பண்ட் கண்டிப்பா பணக்காரர் ஆயிருவாரு, நாங்க நல்ல நிலைமையில இருப்போம், நீ கண்டிப்பா என்கிட்ட வந்து காலில் விழுந்து கெஞ்சுவ, இது நடக்குதா இல்லையான்னு பாருன்னு கோவப்பட்டு போயிடறான். இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு டாக்டருக்கு தேங்க்ஸ் சொல்றான். டாக்டர் வந்து, எனக்கு சொல்லாதப்பா, நீ தான் ஒரு நல்ல ஒய்ஃபை கூட வச்சிருக்க, அவளுக்கு சொல்லு அப்படிங்கிறாரு. தாத்தா எல்லாம் இருக்காங்க, முன்னோர், அவங்க எல்லாருமே சொல்றாங்க, பரம்பரை சொத்து பொறுப்பு எல்லாத்தையும் அவங்க கிட்ட நாங்க இன்னைக்கு ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவனும் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு, எங்க முன்னோர்கள் எப்படி எல்லாருமே இருந்தாங்க அது மாதிரி நானும் இனிமேல் கரெக்டா எல்லாத்தையும் வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்றான். நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு ஃபுட் எல்லாம் ரெடி பண்ண சொல்றேன்னு அவங்க மாமியார் சொல்லிட்டு போறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினி கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். என்னோட கால் வந்து சரியாகும் நான் நினைச்சே பார்க்கல, என்னோட நம்பிக்கையை நான் வந்து கைவிட்டுட்டேன், எனக்கு எத்தனையோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கோம், எதுலையுமே சரியாகல, ஆனா நீ இந்த டாக்டரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப, எனக்காக எவ்வளோ வேலை நீ செஞ்சிருக்க அப்படின்னு அவன் சொல்லும்போது அவ சொல்றான், இல்ல எனக்கு இது ஒரு கஷ்டமா தெரியல,
எப்பவுமே நம்ம தான் எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு வழியை தேடணும். ஒரு இடத்துல தப்பா போச்சுன்னா அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஆனா சரியாகிற வரைக்கும் நம்ம விடக்கூடாது. உங்களை எப்பவும் கடைசி வரைக்கும் நான் நல்லா பார்த்துப்பேன், உங்களுக்கு நல்லது மட்டும் நான் யோசிப்பேன், நல்லது மட்டும் செய்வேன் அப்படின்னு சொல்றா. 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்க ஹீரோயினி தங்கச்சி கத்திட்டு இருக்கா. அவனுக்கு எப்படி இவ்வளோ நடந்துச்சு, அவங்க குடும்பம் நாசமா போகும்னு நினைச்சேன், அவன் இன்னைக்கு அவங்களோட பரம்பரை சொத்தை எல்லாத்தையுமே பொறுப்பேற்றுட்டு தலைவன் ஆயிட்டான் அப்படின்னு அவ புலம்புற கேட்டு, நான் இப்பதான் வேலை முடிஞ்சு வந்தேன், கொஞ்ச நேரம் என்ன ரெஸ்ட் எடுக்க விடுறியா அப்படின்னு அவன் சொல்றத கேட்டுட்டு அவனுக்கு கால் சரியாயிடுச்சு, அவன் எந்திரிச்சு நடக்கிறான் அப்படிங்கவும் இவனுக்கு ஒரே அதிர்ச்சி. ஆமா, எங்க அக்கா தான் ஒரு போலி ஃபேக் டாக்டர் கூட்டிட்டு வந்தா, என்ன பண்ணாருன்னு தெரியல, அவனோட லக்கான்னு தெரியல, அவர் என்னெல்லாமோ பண்ணாரு, அவன் எந்திரிச்சு நடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனோட கால் வேற சரியாயிடுச்சு, இப்ப நம்ம ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நான் தான் கஷ்டத்துல இருக்கேன், அவன் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கான், உங்க அம்மா அப்பா முன்னாடி எனக்கு தான் மரியாதை கிடைக்காது, நான் தான் தலை குனிஞ்சு நிக்கணும்னு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க, அவனுக்கு கால் சரியாச்சுன்னா என்ன, என்னோட ஹார்ட்ல எப்பவுமே நீங்க தான் பெரிய பணக்காரன், அவனை விட உங்களுக்கு தான் எல்லா திறமையும் இருக்கு, நீங்க தான் ரொம்ப நல்லவன் அவனை விட அப்படின்லாம் அவ சொல்லும் போது, இப்படியே நீ சொல்லிட்டு இப்படி சொல்லி சொல்லி என்ன ஆக போகுது அப்படிங்கிறான். அப்போ அவ ஒரு ஐடியா கொடுக்குறா. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஃபேக் டாக்டர் ஃபர்ஸ்ட் ஹீரோயினி பார்த்தால ஒரிஜினல் டாக்டர்னு இவங்க நினைச்சிட்டு அவங்க கிட்ட போறாங்க. இப்போ அவ சொல்லிட்டு இருக்கா, எனக்கு நீங்க தான் ஒரிஜினல் டாக்டர்னு தெரியும், அங்க வெளியே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காரு, அவர் ஃபேக்கு, ஏதோ அவரோட லக்கா இல்ல அவனோட லக்கான்னு தெரியல, எங்க அக்காவோட ஹஸ்பண்ட் காலை சரி பண்ணிட்டாங்க, நீங்க தான் உண்மையான பெரிய டாக்டர், உங்களுக்கு முன்னாடி அவர்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அவ சொல்றது கேட்டு அவனும் சொல்றான், ஊருக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு நல்ல பேரெல்லாம் இருக்கு தெரியுமா, நாம எல்லாம் ஒன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் டீல் பேசணும் அப்படின்னா நிறைய பணம் எல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். அப்பதான் அவ உட்காந்து பேசலாம் வாங்கன்னு கூப்பிடுறான். இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த டாக்டருக்கு ஐடியா கொடுக்குறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபேக் டாக்டர் எப்படி அவங்க ஃபேமிலியில அவனோட காலை சரி பண்ண முடியும், நம்ம ஏன் உங்க திறமை கூட அந்த வயசானவரை சேர்த்துக்கிட்டு நம்ம எல்லாம் ஒன்னா பிசினஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களே மிஞ்சிடலாம் அப்படின்னு அவங்க பேசுறத கேட்டுட்டு அவரு உன் கையை நீட்டு ஹார்ட் பீட் என்ன லெவல்ல இருக்குன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவர் மைண்ட் வைஸ்ல நினைக்கிறாரு, 2 முட்டாளுங்களே, நான் தான் ஒரிஜினல் டாக்டர் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, அவரு தான் என்னை விட ரொம்ப திறமையானவர், நாங்க சின்ன வயசுல ஸ்கூல்ல இருந்தே ஒன்னா படிச்சுட்டு இருக்கோம், எப்பவுமே நான் அவரோட பேரை யூஸ் பண்ணி தான் எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன், அதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா பழைய அவர் பேர்ல தூக்கி போட்டுருவேன், இதெல்லாம் தெரியாம நீங்க முட்டாள் மாதிரி என்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு மைண்ட் வைஸ்ல யோசிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் அவர் சொல்றாரு, உங்க டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன், என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். மெடிசன்ஸ் எல்லாம் சப்ளை பண்ற பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு அவன் சொல்லும் போது அவ சொல்றா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ் இருக்கு, வீட்டுல போய் சொல்றேன் அப்படிங்கிறான். என்னன்னு கேக்குறதுக்கு நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு அவ சொல்றா. அப்ப அந்த டாக்டர், ஆமா எனக்கு தெரிஞ்சது, நான் செக் பண்ணும் போதே அப்படிங்கவும் அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். நான் கண்டிப்பா உன்னையும் குழந்தைங்களையும் நல்லா பார்த்துப்பேன், நான் இப்ப வேலை செய்யறதை விட இன்னும் அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்லும்போது, ஆமா கண்டிப்பா நீங்க தான் பெரிய பணக்காரர் ஆவீங்க, அப்படி ஆகும்போது அவங்க நம்ம காலில் விழுந்து கெஞ்சுற மாதிரி நம்ம கண்டிப்பா பண்ணுவோம் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த போலி டாக்டர் என்ன பண்றாருன்னா, கீழே டஸ்ட்பின்ல போட்டிருப்பாரு அந்த மருந்து, நான் புதுசா ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன், இது பிரெக்னன்ட் லேடி எடுத்துக்கும் போது அவங்களுக்கு குழந்தைக்கு நல்லது மட்டும் பண்ணாம அவங்களோட இளமையும் அழகும் அதிகரிக்கும் அப்படின்னு அவர் சொல்றதை கேட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டதை வாங்குறா. அப்ப அவர் அதை கொடுக்காம எடுத்துக்கும் போது, எனக்கு தெரியும், நானே ஃபீல் பண்ண தான் செஞ்சேன், டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் என்னோட ஸ்கின்னு என்னோட ஃபேஸ் எல்லாம் மாறிடுமேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், இனி நான் கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும்போது அவனும் சொல்றான், ஆமா டாக்டர் அந்த மருந்தை கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது அந்த ஃபேக் டாக்டர் மைண்ட் வாய்ஸ், இதை நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் யாரையாவது வச்சு டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களாவே என்கிட்ட மாட்டிட்டீங்க அப்படின்னு அவர் கொடுக்குறாரு. நான் இப்பவே சாப்பிடுறேன் அப்படின்னு அவ அதை சாப்பிடவும் அமைதியா இருக்கிறத பார்த்து அவன் என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். டாக்டருக்கும் பயந்துட்டு எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேட்குறாரு. வயிறு ஹீட்டா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சூப்பரா இருக்கு, இந்த மருந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அப்படின்னு அவன் சந்தோஷப்படுவா. அப்ப டாக்டர், ஆமா நான் அந்த மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சு இதை உருவாக்குனேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அவளோட ஹஸ்பண்ட் சொல்றான், அப்ப இந்த மருந்தை நம்ம வெளியில எல்லாருக்கும் சேல் பண்ண ஆரம்பிக்கலாம், இது நல்லா இருக்கு யூசேஜ்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் போது, இந்த டாக்டர் அதை மருந்தை நீங்க வெளியில சேல் பண்ண அப்படின்னா எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லும் போது அவ சொல்றா, இவர் பெரிய டாக்டர், இவர் கண்டுபிடிச்ச மருந்து நம்ம சேல் பண்ணும்போது அதை வாங்குறதுக்காக நம்ம வீட்டுல எல்லாரும் கியூல நிப்பாங்க, நம்ம பெரிய பணத்தை சம்பாதிக்க போறோம், அதனால இப்ப அவர்கிட்ட பணம் கொடுத்தலான்னு இவங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவர்கிட்ட பணத்தை கொடுத்து அவங்க டீலிங் பேசிக்கிறாங்க. இங்க ஹீரோயினோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்கா, நம்ம ஃபேமிலி பரம்பரையாவே மெடிசன் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, இப்ப இவன் புதுசா கஷ்டப்படுறவங்க எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரீயா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவ கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஆனா ஃப்ரீயா கொடுத்தா எப்படி கஷ்டம் இல்லை அப்படின்னு கேட்கவும் அவன் சொல்றா, இல்ல நானே காலில் அடிபட்டு நடக்க முடியாம ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன், மெடிசன் வாங்கி சரி பண்ண முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அதை விட நமக்கு என்ன பணம் வேணும் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப அவன், நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்றா. எங்க அக்கா ஃபேமிலியில அவங்க மெடிசன்லாம் நிறைய பேருக்கு ஃப்ரீயா கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நான் கேள்விப்பட்டேன்னு சொல்றதுக்கு அவன் சொல்றான், அதை பத்தி நீ
ஒன்றும் வருத்தப்படாத, எத்தனை நாளைக்கு ஃப்ரீயாக கொடுக்க முடியும், ரொம்ப நாள் நிலைக்காது, நம்ம பிஸ்னஸ் அவங்க வந்து எப்பவுமே ஓவர்டேக் பண்ண முடியாது, நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுவும் கரெக்டு தான், அவங்களுக்கு தான் மாறி மாறி ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்குமே அப்படின்னு அவன் சொல்கிறா. நாம ஏன் கவலை பண்ணோம், அதான் டாக்டர் நம்ம கூட இருக்காரு, அவர் கொடுத்த மருந்து நம்ம கையில் இருக்கே, நம்ம இதெல்லாம் சேல் பண்ணி நம்ம நல்லா பணம் சம்பாதிக்கிற வழியை பார்ப்போம் அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. நம்ம பிஸ்னஸை தான் கொஞ்சம் டெவலப் பண்ணணும், அதெல்லாம் நம்ம பண்ணுறது கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு அவன் சொல்லும்போது அவள் சொல்கிறா, என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நான் உங்களுக்கு தரேன், யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், நீ எனக்காக அதெல்லாம் தரியா அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு கேட்கும்போது அவன் சொல்கிறான், நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, உங்கள் கஷ்டம் என் கஷ்டம் மாதிரி, என் உள் மனசு சொல்லிகிட்டே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் பெரிய பணக்காரர் ஆவீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவன் சொல்கிறத கேட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். நீ எனக்கு ஒய்ஃபாக கிடச்சதுக்கு நான் பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும், நான் தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, நீ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஹாஸ்பிட்டலில் வாங்கணும்ல அந்த மெடிசன்லாம் கூட ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம டாக்டர் கொடுத்தாங்கல்ல அதையே கன்யூ பண்ணு, அப்போ தான் குழந்தை நல்லா ஹெல்த்தியாக பிறக்கும் அப்படிலாம் அவங்க சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அப்போ அவன் உண்மையாகவே நான் வந்து பெரிய பணக்காரனாவேன், உன்னை குழந்தைங்கள ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவ இந்த நல்ல நியூஸை எங்கள் அக்கா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறான். அப்புறம் எப்படி இருக்க, உனக்கு நானும் என் ஹஸ்பண்ட் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்குறா. உனக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்னு அவள் கேட்குறா ஹீரோயினி. அப்போ தான் சொல்கிறா, இல்லை நாங்கள் வந்து புதுசாக ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம், எங்கள் மெடிசன்ஸ்க்காக நிறைய கம்பெனிலாம் எங்ககிட்ட கேட்டுட்ருக்காங்க ஆர்டர் எடுக்க, எங்களோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப பெருசாக போகுது அப்படின்னு அவள் சொல்கிறது கேட்டு, பரவாயில்ல நல்லா இரு, உனக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறா. உன்னோட பிஸ்னஸ் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்னு சொல்கிறா. இப்போ ஹீரோயினி ஒரு நிமிஷம் மைண்ட் வாய்ஸில் யோசிக்கிறா. பாஸ்ட் லைஃப்பில் இவ கூட்டிகிட்டு வந்த அந்த டாக்டர் கிட்ட தான் இவ டீலிங் வச்சிருக்காளா, அவர்கிட்ட தான் மருந்து வாங்கியிருக்காளா, அதெல்லாம் ஃபேக் ஆச்சே, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையேன்னு பதட்டத்தோட போகிறா. இவளோட ஹஸ்பண்ட் வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கான், சூடாக இருக்க பார்த்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு அவள் கேட்டுட்டு இருக்கா. சூப்பராக போயிட்டு இருக்கு, அவர் கொடுத்த மருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நிறைய கம்பெனிஸ் இன்னும் நம்ம கிட்ட டீல் பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவ சொல்ற கேட்டு அவ ரொம்ப சந்தோஷப்படுறான். எனக்கு தெரியும், நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும் போதே உங்க ஃபேஸ்ல ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சிச்சு, நீங்க தான் கண்டிப்பா பெரிய பணக்காரர் ஆவீங்கன்னு எனக்கு உள் மனசு சொல்லிட்டே இருந்தது, நீங்க ஒரு டிஃப்ரெண்டான ஆளு, எனக்கு தெரியும் நீங்க சக்சஸ் ஆவீங்கன்னு சொல்றான். அவனுக்கும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷம். இப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. அவன் காலில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு 1 ட்ரில்லியன் ஆர்டர் கொடுக்குறாங்க. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஃபாரின்ல இருந்து இந்த ஆர்டர் கேட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ அந்த கால் கட் பண்ணி அவன் சொல்லி சந்தோஷப்படுறான், இந்த 1 ட்ரில்லியன் ஆர்டர் நம்ம கையில வந்துச்சுன்னா நம்ம தான் பெரிய பணக்காரவங்க அப்படின்னு அவன் சொல்றான். நம்மளை யாரும் வந்து சீப்பா பார்க்க மாட்டாங்க, எல்லாரும் நம்ம கிட்ட தான் வந்து கெஞ்சுவாங்க அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ்ல யோசிக்கிறான், நீ பார்த்துட்டே இரு, நான் பணக்கார ஒய்ஃபா வாழ போறேன், நீ ஒரே நாள் நைட்ல உங்க ஃபேமிலியே அழிய போகுது அப்படின்னு அவ திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் கேட்கறான், சாப்பிட்டுட்டு மெடிசன் எடுக்கணும்ல, எடுத்துக்கிட்டியான்னு கேட்கறான். இல்ல நான் இன்னும் எடுக்கல, ஆனா என்னன்னு தெரியல, அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் மெடிசன் எடுக்கவும் கொஞ்சம் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. என்ன இப்படி எல்லாம் சொல்ற, அந்த மெடிசன் எவ்வளோ சேஃபானது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஒருவேளை குழந்தை வந்து அங்க இங்கேயும் நகர்றதுனால உனக்கு பெயினா இருக்கும்னு நினைக்கிறேன், குழந்தை ஆரோக்கியமா இருக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு ஹீரோயினி ஓடி வந்து அவ கையில இந்த மெடிசனை எடுத்து, இதை சாப்பிடாத, இதை சாப்பிட்டேன்னா செத்துருவ, இது ஒரு ஃபேக் மருந்து அப்படிலாம் அவன் சொல்றான். உனக்கு என்ன பைத்தியமா, நீ தான் என்ன வேணும்னே சாபம் விட்டுட்டு இருக்க, இப்ப கூட எங்களுக்கு 1 ட்ரில்லியன் ஆர்டர் வந்திருக்கு, நான் தான் பெரிய பணக்காரியா வாழ போறேன்னு அவன் சொல்லும் போது அவனும் சொல்றான், உங்களுக்கும் வந்து ஏதாவது ஃபினான்ஸ் விஷயமா பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்க கிட்ட வந்து ஹெல்ப் கேளுங்க, நாங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்றோங்கிறான். ஹீரோயினி, இப்போ இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல, இந்த மருந்தை வந்து சேல் பண்ணாதீங்க, இது பெரிய பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்தும், இது ஃபேக்கு அப்படின்னு அவ சொல்றதை கேட்டு அவ தங்கச்சி சொல்றா, உனக்கு பொறாம நாங்க நல்லா இருக்கோம்னு சொல்லிட்டு உங்களை விட பிசினஸ்ல வந்து முன்னேறி போயிடும்னு எங்களுக்கு இப்படியெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க, நான் பணக்காரி ஆயிட்டா நான் என்ன பண்றதுன்னு சொல்லியெல்லாம் நீ யோசிக்கிற அப்படின்னு அவ சொல்றா. நீ என் பேச்சை கேளு, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான், அந்த மருந்தை எடுத்துக்காத, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன்னு ஹீரோயினி சொல்லும் போது அவளோட ஹஸ்பண்ட் சொல்றான், நமக்கு ஆர்டர் வேற நிறைய வந்திருக்கு, இவகிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறான். அப்போ அவளோட தங்கச்சி, நீங்க கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வெளியே போ, கிளம்பு அப்படின்னு அவ சொல்றான். நான் கடைசியா சொல்றேன், நான் சொல்றதை நம்பு, இதை சாப்பிடாதன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரத்துக்கு அவனுக்கு ஒரு கால் வருது. அவன் ரொம்ப சந்தோஷமா அந்த ட்ரில்லியன் ஆர்டர் பத்தி தான் நினைக்கிறேன்ட்டு கால் எடுத்து பேசிட்டு இருக்கான். இப்போ இவ கேக்குறா, என்னாச்சு, ஆர்டர் ஓகே ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் அவன் சொல்றான், ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கவும், நல்லா கேளுங்க, நீங்க ஏதோ தப்பா உளறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றா. அப்பதான் அவன் சொல்லிட்டு இருக்கான், நம்ம கொடுத்த மருந்தை சாப்பிட்டு நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, அது மட்டும் இல்லாம நிறைய பேர் செத்தும் போயிட்டாங்க, இப்போ அந்த ஆர்டரும் கேன்சல் பண்ணிட்டாங்க, இந்த மெடிசன் டீலிங்காக 100 மில்லியன் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், இப்போ அதுவும் போச்சு அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவ இது எப்படி இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு அவ சொல்றான். உடனே அவன் கோவப்படுறான், இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல, நீ தான் என்ன அந்த ஃபேக் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போன, அவர் தான் ரொம்ப ஒரிஜினல் டாக்டர், ரொம்ப அவர் கொடுக்குற மருந்தெல்லாம் நல்லா கேட்கும்ல, என்னை வந்து சொல்லி தேவையில்லாம அவர்கிட்ட ஆர்டர் எடுக்க வச்சு உன் பேச்சை நானும் கேட்டு நீ பணக்காரனாயிரம் சொல்லி சொல்லி என்னை மயக்கி கடைசியில் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்ட, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டதே நான் பண்ண தப்பு, என்னோட பணம் எல்லாம் போச்சு,
போச்சு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உன்னை டைவர்ஸ் பண்றேன் அப்படின்னு அவ கோவப்பட்டு போயிடறான். இப்போ அவ ஹீரோயின் கிட்ட சொல்றா, உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல இப்ப நாங்க இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு, பாஸ்ட் லைஃப்ல நீ பணக்காரியா இருந்தி இவனை கல்யாணம் பண்ணிட்டு இப்ப எப்படி எல்லாம் மாறிச்சு, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு அவ ஃபீல் பண்றதை கேட்டுட்டு ஹீரோயினி சொல்றா, நான் உங்ககிட்ட 1000 தடவை சொல்லியிருக்கேன் எல்லா தப்பும் உன் மேலதான் அப்படிங்கவும், நீ என்ன குறை சொல்றியா, என்னோட தப்பா இது, நீ என்ன குறை சொல்ற, அவரு என்ன குறை சொல்றாரு, இது எல்லாமே என்னோட தப்பு அப்படின்னு சொல்லி பைத்தியம் மாதிரி கத்துறா. அப்போ கத்திட்டு பார்த்தா அவளுக்கு வயிறு ரொம்ப பெயினா இருக்குன்னு. அப்போ அந்த டைம்ல அவளுக்கு அபார்ஷன் ஆயிரும். இப்போ இவ தான் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருப்பா. ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி ஃபேக் மருந்தெல்லாம் சாப்பிட்டு அவளுக்கு வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு, ஆனா இப்போ அவளை காப்பாத்திட்டோம், குழந்தைய காப்பாற்ற முடியல, அவ சேஃப் தான் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவ ஹீரோ சொல்றான், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, அது எல்லாமே அவங்களோட தப்பு தான், அது அவங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்கு, இந்த ஃபேக் மருந்தை அவங்க நிறைய பேருக்கு கொடுத்து செத்துருக்காங்க, அப்போ அவங்களுக்கும் இந்த மாதிரி ஆக தானே செய்யும், அது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை பனிஷ்மெண்ட் தான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நீ எதுக்கும் வருத்தப்படாதன்னு அவன் சொல்றான். அது மட்டும் இல்லாமல் நம்ம தயாரிச்ச அந்த மருந்து எல்லாமே நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அவன் சொல்றான். அப்போ அவளும் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு எப்பவுமே நீ தான் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க, உனக்கு தான் நான் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிடுறான். இதோட இந்த சீரியஸ் முடியுது.